நிறைய ஆண்கள் வரவங்க பார்த்தீங்கன்னா என்னால் இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, என் லைஃப் இப்படி பேசுகிறவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. படிக்காதவங்கன்றவங்க கிடைக்காது, நல்லா படித்து ஐடி ஜாப்ல இருப்பாங்க, ரொம்ப எஜுகேட்டடாக இருப்பாங்க. பட் அவங்களுமே வந்து இதை பற்றி பயப்படுறாங்க. என்னோட பை அண்ட் லார்ஜ் என்னோட ப்ராக்டிஸில் அந்த மாதிரி சொல்கிற பீப்புளை நான் பார்த்தது ரொம்ப 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 ரேர். ஸோ ஆன் த ஹோல் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த கல்யாணம் ஆனவங்க ஒய்ஃபை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எனக்கு செக்ஸில் கிடைக்கிற ஹாப்பினஸை விட மாஸ்டர்பேஷனில் தான் அந்த ஒரு ஃபீல் நல்லா கிடைக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் மேரிட் கப்புள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்டிஃபிக் டேட்டா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் about 50% of women கல்யாணமான 50% பெண்கள் மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க, கல்யாணமான 70% ஆண்கள் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன? குட் செக்ஸ் வச்சுக்கே என்ன பண்ணணும்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் குட் செக்ஸ் இஸ் ஒன்லி கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ அழகாக பார்ட்னர்ஸ், எவ்வளோ ஃபிட்டாக பார்ட்னர்ஸ் இருந்தாலும் கம்யூனிகேட் சரியாக பண்ணலன்னா குட் செக்ஸ்ன்ற கான்செப்ட் வரவே வராது. செக்ஷுவல் பொசிஷன் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னா நிறைய முறை வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பார்ட்னரோட ஃபிட்னஸ் அண்ட் பாடி மார்ஃபிசம்னுவாங்க, அதாவது உருவமைப்பு எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. போத் பார்ட்னர்ஸ் வந்து உச்சக்கட்ட ஆகிறதுக்காக வந்து அந்த டச் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது கொஞ்சம் எஸ் மோர் தென் இன்டர்கோர்ஸ் ஃபோர்ப்ளே வந்து இஸ் a very very important part of the sexual process. செக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வெளியில் தெரிகிற மாதிரி பேசக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இங்கே செக்ஸ் எஜுகேஷன் இருக்குது, இன்னும் எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ லாஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். நான் என்ன சேஞ்ச் பார்க்குறேன்னா, இப்போ சோஷியல் மீடியா வர வர அவேர்னஸ் வந்து அதிகமாகிட்டு வருது. ஏன்னா வேர்ல்டே வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் லைக் ஆளாளுக்கு அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடி என்ன அவேர்னஸ் இருந்ததோ அதோட மல்டிபிள் டைம்ஸ் வந்து இப்போ வந்து செக்ஷுவல் அவேர்னஸ், செக்ஷுவல் ஹெல்த் அவேர்னஸ் எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது. பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து தெர் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆனால் மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நாலேஜுக்கும் விஸ்டமுக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. பார்க்குறதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குமா இல்லை தப்பாக இருக்குமான்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஆனால் அதை வந்து ஒரு படித்த ஒரு ட்ரெயின்டு பர்சன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட சொன்னால் தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நாலேஜாக வந்து மாறும். அந்த நாலேஜை வச்சு தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ண முடியுன்ற அந்த ஒரு பிஹேவியர் இன்னும் வரல. எது படித்தாலும் அதை பற்றி கேட்கணும், அதை வச்சுட்டு அவங்களே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பில் இருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வரணுன்ற பிஹேவியர் இப்போ ஐ எம் சீயிங் த ட்ரெண்ட். இன்னும் போக போக ஐ திங்க் இட் வில் பிகம் பெட்டர். பட் இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, இன்ஃபர்மேஷன் நாலேஜையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த மித்ஸ்லேயே மாஸ்டர் ஆஃப் மித் அப்படின்னா மாஸ்டர்பேஷனை பற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. 1 drop of sperm is equal to 100 drop of blood அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கல, அது உண்மையா? இல்லை, இது வந்து டாட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த இந்தியன் சப்கான்டினென்ட், அதாவது இந்தியா, ஐ மீன் லைக் நேபாள், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த டாட் சிண்ட்ரோம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு இது நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு ஐதீகம்னே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதான் 1 drop of semen வந்து இவ்வளோ வந்து மேரோ இருக்குது, இவ்வளோ மேரோ வந்து உங்களுக்கு வந்து போன் மேரோன்னு சொல்லுவோம், அது போனில் உள்ளுக்குள்ளே இருக்கிற கொழுப்பை சொல்லுவோம்ல, அது சொல்லுவோம். அண்ட் அது வந்து தட் இட் இஸ் ஈக்குவல் டு so many drops of bloodன்ற மாதிரியும் ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இது எல்லாமே ஒரு தவறுதலான ஒரு கான்செப்ட். இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றது நோபடி நோஸ். பட் இது வந்து அப்படியே வந்து சின்ன வயசுலேருந்து இட்ஸ் நாட் தட் லைக் ஐ டென்ட் பிலீவ் திஸ். நானும் வந்து when I was growing up, when I went to school, இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறப்போ நானும் பயந்தேன். நிறைய முறை வந்து மிரர் முன்னாடி நின்னா, நமக்கு ஏதோ ஆயிடுச்சா, ஃபேஸ் எல்லாம் உள்ளே போயிடுச்சா, என்ன வெயின்ஸ் எல்லாம் தெரியுதா, நர்வ்ஸ் எல்லாம் தெரியுதா, நானும் யோசிச்சிருக்கேன். பட் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். எல்லாரும் கோ த்ரூ திஸ். ஆனால் இப்போவும் அவங்க நியர்லி ஆஃப்டர் அபவுட் 30-35 இயர்ஸ் இன்னும் இதையே பேசுகிறாங்கன்னா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கூட பேசுகிறாங்கன்னா, தட் மீன்ஸ் தெர் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் இதை வந்து உங்களை எப்படியாவது வந்து நம்ப வைக்கணும்னு சொல்லியே ஒரு குரூப் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த குரூப் எப்படின்னா, யார் வந்து சயின்டிஃபிக்காக பேசுகிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் மோர். ஸோ 2 பேர் வந்து படிச்சுட்டு பேசுகிறோன்னா ஒரு 200 பேர் வந்து இதை பற்றி வந்து தவறுதலான்னு இப்போ நீங்கள் சொன்ன அந்த டாட் சிண்ட்ரோம் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் நிறைய ஆண்கள் வரவங்க பார்த்தீங்கன்னா, என்னால் இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, என் லைஃப் இப்படி பேசுகிறவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் ஸோ சர்ப்ரைஸ்ட். இந்த மாதிரி ஒரு டைமில் மீதி எல்லாத்துலேயும் உங்களுக்கு அறிவு இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் படிக்காதவங்கன்றவங்க கிடைக்காது, நல்லா படித்து ஐடி ஜாபில் இருப்பாங்க, ரொம்ப எஜுகேட்டடாக இருப்பாங்க. பட் அவங்களுமே வந்து இதை பற்றி பயப்படுவாங்க. ஸோ அப்படின்னா
நீங்கள் எவ்வளோ படித்தாலும் இட் டஸ் நாட் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு தப்பான விஷயத்த உள்வாங்கிட்டா. அது எப்படி உள்வாங்குறீங்க? பிகாஸ் நீங்கள் பார்க்குற திரும்புகிற எல்லா இடத்துலையும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உங்கள் மேலே ஒரு பழியை சுமத்துறாங்க. அது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்வாங்கிக்கிறீங்க. இதுதான் பிரச்சனை. ஓகே, அப்போ மாஸ்டர்பேஷன் வந்து தப்பு கிடையாது இல்லையா பண்ணுறது? தப்பு ரைட்டுன்றதே கிடையாதுங்க. இட் இஸ் செல்ஃப் ப்ளஷரிங், தட்ஸ் ஆல். இதில் என்ன தப்பு? லைக் லாட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு வந்து தப்பு இந்த சென்ஸ் நான் எப்படி கேட்குறேன்னா, அது பண்ணுறதால பாடியில் வேறு ஏதாச்சும் அஃபெக்ட் ஒரு பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் மாஸ்டர்பேஷனில் வந்து நிறைய நல்ல எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர்பேட் பண்ண யுவர் இம்யூனிட்டி இம்ப்ரூவ்ஸ். அது வந்து நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்கள் ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது லூக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் பிளட் செல்ஸ் எதுக்காக ஹெல்ப் பண்ணும்? பேசிக்லி பாடியோட இம்யூனிட்டியை ஹெல்ப் பண்ணுறது. ஸோ ஒயிட் செல்ஸோட ஆக்டிவிட்டியே வந்து பெட்டராக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹார்மோன்ஸ், அதாவது என்டார்ஃபின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் நல்ல ஒரு குவைட் காம்னஸ், ஆங்ஸைட்டி இருந்தால் அந்த ஆங்ஸைட்டி குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இது வரும். ப்ராஸ்டேட் கேன்சருக்கு அகேன்ஸ்டாக இது ஒர்க் பண்ணுது. மென் ஹூ மாஸ்டர்பேட் மோர், ப்ராஸ்டேட் கேன்சர் ப்ரூவன் டு கம் டவுன். அண்ட் என்னென்ன சென்சிட்டிவ் ஸ்பாட்ஸ் உங்கள் பாடியில் இருக்குது, எந்த இடத்துல தொட்டால் நீங்கள் வந்து யூ ஈவன் ஃபீல் குட்ன்றது நீங்களே செல்ஃப் ப்ளஷர் பண்ணலன்னா தெரியவே தெரியாது. ஸோ பிளென்டி ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஃபார் மாஸ்டர்பேஷன். இதெல்லாம் ப்ரூவன், சயின்டிஃபிக்காக இட்ஸ் ப்ரூவன். ஸோ தேவையில்லாமல் கண்டதையும் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இதே அதிகமாக பண்ணாங்கன்னா ஒரு சில பேர் வந்து வேலை இருக்காது, வீட்லேயே சும்மா இருக்காங்க, ஆனால் திங்கிங் ஃபுல்லாக செக்ஸ் அந்த ப்ளூ ஃப்ளேம் அப்படின்ற மாதிரியான போனோகிராஃபி அப்படின்னு இருக்கும்போது அதிகப்படியே யோசிக்கும் போது ஒரு நாளைக்கு 2 வாட்டி, ஒரு நாளைக்கு 3 வாட்டி அப்படிங்கிற மாதிரி ரெகுலராக பண்ணால் என்ன ஆகும்? இப்போ வந்து யார் வந்து வீட்டில் சும்மா இருப்பாங்க? யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து முடிச்சதுக்கப்புறமா காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 4 மாதம் டைம் இருக்கும், ஒரு 3 மாதம் டைம் இருக்கும். இந்த டைமில் 2-3 டைம் மாஸ்டர்பேட் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் எதுலேயும் அது இன்டர்ஃபியரே பண்ண போகிறதில்ல. அவங்களும் காத்தால எழுந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. காத்தால எழுந்துருக்காங்களா, சரி ஓகே ஏதோ போனோகிராஃபி பார்த்தோமா, மாஸ்டர்பேட் பண்ணுமா, திருப்பி வெளில ஃப்ரெண்ட்ஸோட போகணுமா, திருப்பி வந்தோமா, வீட்டில் ஒன்றும் இல்லை, திருப்பி ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ இது வந்து இட்ஸ் ரெகுலர் ஹேபிட் இன் பீப்புள் ஹூ டோன்ட் டூ எனி திங். எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர்பேஷன் வந்து ஒரு அடிக்ஷனாக மாறுதுன்னா, உங்களுடைய லெட்ஸே உங்கள் செக்ஷுவல் லைஃபையோ, இல்லை உங்கள் எஜுகேஷன் லைஃபையோ, இல்லை உங்களுடைய சோஷியல் லைஃபையோ, இல்லை ஆக்குபேஷன் லைஃபையோ எப்போ வந்து அது இன்ஹிபிட் பண்ணுதோ, அதாவது எப்போ அட்வர்ஸாக அஃபெக்ட் பண்ணுதோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் போய் கம்ப்ளீட்டாக இந்த ஜாபை முடிக்கணும்னு சொல்லி 9 to 5 நான் ஒர்க் பண்ணி ஆகணுன்ற டைமில் 9 o'clock நீங்கள் போய் உட்காந்தோன்னா ஒரு 15 minutes கேப் எடுத்துகிட்டு போய் மாஸ்டர்பேட் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்து உங்களை வேலை செய்ய விடாமல், இல்லாட்டி செக்ஷுவல் லைஃப் ஒய்ஃபோட இருக்கிற டைமில் கூட என்னால் செக்ஸ் பண்ண முடியாது, நான் மாஸ்டர்பேட் பண்ணி தான் ஆகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் பண்ணிட்டு வரேன், அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் உங்களுடைய இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து அது அஃபெக்ட் பண்ணுதோ அப்போ தான் இட் பிகம்ஸ் அ பேட் திங். பட் என்னோட பை அண்ட் லார்ஜ் என்னோட ப்ராக்டிஸில் அந்த மாதிரி சொல்கிற பீப்புளை நான் பார்த்தது ரொம்ப 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 ரேர். ஓகே, ஸோ ஆன் த ஹோல் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, பட் இருந்தாலும் அந்த கல்யாணம் ஆனவங்க ஒய்ஃபை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எனக்கு செக்ஸில் கிடைக்கிற ஹாப்பினஸை விட மாஸ்டர்பேஷனில் தான் அந்த ஒரு ஃபீல் நல்லா கிடைக்குது அப்படின்ட்டு மாஸ்டர்பேட் விரும்புகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன? ஸோ இப்போ நீங்கள் மேரிட் கப்பல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்டிஃபிக் டேட்டா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அபவுட் 50% ஆஃப் விமன், கல்யாணமான 50% பெண்கள் மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க, கல்யாணமான 70% ஆண்கள் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன? இன் ஸ்பைட் ஆஃப் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மாஸ்டர்பேஷன் தான் உங்களுக்கு அதிகமான ஒரு இன்பத்தை தருதுன்றது ஒரு அசைக்க முடியாத ஒரு டேட்டா பாயிண்ட், முக்கியமான டேட்டா பாயிண்ட். ஸோ இப்போ ஒய்ஃபை பக்கத்தில் வச்சு மாஸ்டர்பேட் பண்ணுறா, ஏன் அதை பண்ணுறாங்கன்றது நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்தால் தான் தெரியும். ஆன் அ ஜென்ரல் நோட், நான் மாஸ்டர்பேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா we have to find out எதனால் நடக்குது. ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் when couples come வந்து செக்ஷுவல் லைஃப் சரியில்லைன்னு சொல்கிறப்போ, ஒரே முறை ஆர் ஒரே டைப்பில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் டே இன் அண்ட் டே அவுட் வந்து மாதக்கணக்காக வருஷக்கணக்காக பண்ணிருந்தீங்கன்னா தட் செக்ஸ் பிகம்ஸ் வெரி போரிங். ஸோ சம்டைம்ஸ் ஈவன் டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் கப்பல்ஸ் வந்து மியூச்சுவல் மாஸ்டர்பேஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து இஸ் பார்ட் ஆஃப் த நார்மல் செக்ஷுவல் லைஃப் அண்ட் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அல்யூட் பண்ண அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒய்ஃபு பக்கத்தில் வச்சு நான் மாஸ்டர்பேட் பண்ணால் தான் முடியும், மீதிலாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னா தென் we have to go to the history. என்ன நடக்குது, ஏன் இதை பண்ணுறாங்க, அங்கே செக்ஷுவல் லைஃப் வந்து சரியா இல்லையா, அதில் வந்து அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன் இல்லையா, பார்ட்னர் சரியாக கோஆப்ரேட் பண்ணலையா, இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுக்காமல் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஓகே, ஒரு குட் செக்ஸ் வச்சுக்கே என்ன பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் குட் செக்ஸ் இஸ் ஒன்லி கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ அழகாக பார்ட்னர்ஸ், எவ்வளோ ஃபிட்டாக பார்ட்னர்ஸ் இருந்தாலும் கம்யூனிகேட் சரியாக பண்ணலன்னா குட் செக்ஸ்ன்ற கான்செப்ட் வரவே வராது. ஸோ வாட் ஆர் த நீட்ஸ், வாட் டு யூ வாண்ட், உங்கள் பார்ட்னருக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணுன்றதோட உங்கள் பார்ட்னருக்கு என்ன வேணுன்றது தெரிஞ்சுக்கிறது தான் குட் செக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கப்பல் தெரப்பி செக்ஷுவல் கவுன்சிலிங்லாம் கொடுக்குறப்போ த ஃபர்ஸ்ட் திங் தட் வி டெல் தம் இஸ் தயவு செஞ்சு கம்யூனிகேட் பண்ணுங்கள். நாங்கள் ஆக்சுவலாக வந்து சைக்கோசெக்ஷுவல் தெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்பையும் வி டெல் கப்பல்ஸ் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதில் வந்து எப்படி செக்ஸ் பண்ணுன்றது இல்லைங்க, பட் என்னென்ன யார் யாருக்கு என்ன வேணுன்ற இந்த கம்யூனிகேஷன் வந்து இந்த நம்ம பண்ணுற இந்த ட்ரீட்மெண்ட் டைம்லையாவது நீங்கள் பேசினா தான் நாளைக்கு உங்கள் செக்ஷுவல் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா யூ கேன் கோ த்ரூ 50 years of மேரேஜ், பட் நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டீங்க. உங்கள் வாய் வரைக்கும் வந்துடும், பட் ஐயோ சொன்னால் எங்கே நம்ம பார்ட்னர் தப்பாக நினச்சிப்பாங்களோ, இதெல்லாம் எப்படி நம்ம பேச முடியும்? நாட் தட் பண்ண முடியாதுன்றது கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவங்களால பேச முடியும், பட் பார்ட்னர் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா டே 1 ஆஃப் மேரேஜ்லேருந்து 50 வருஷம் அவங்க அதை பற்றி பேசினதே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பேசணும்னா அது வராது. ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ஹேபிட். அதை வந்து நம்ம தெரப்பி கொடுக்குறப்போ வி மேக் ஷுர் அந்த கம்யூனிகேஷன் லைன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் தான் இஸ் கீ ஃபார் அ குட் செக்ஷுவல் லைஃப். ஓகே, இந்த செக்ஸ் பண்ணும்போது இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் ஒரு சம்திங்? இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு தி பார்ட்னர்ஸுங்க. இட் இஸ் நத்திங். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக இதுதான் செக்ஷுவல் பொசிஷன் இப்படி தான் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ நோ தட் லைக் நம்ம எவ்வளோ லைக் நம்மளுடைய லெகசி ஹிஸ்ட்ரியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா காமசூத்ராலாம் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் செக்ஷுவல் பொசிஷன்ஸ் என்னென்னலாம் பாசிபிள்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி இஃப் யூ வாண்ட் டு இன்வென்ட் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், இது பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபார் ஈச் பர்சன் இட் வேரிஸ். ஒரு ஜென்ரல் நோட்டில் இப்படி சொல்ல முடியுமே தவிர அட் ஈச் கப்பிள் ஹேஸ் டு டிசைட் வாட் வில் ஒர்க் ஃபார் தம். ஏன்னா ஒரு கப்பலுக்கு வந்து எது நல்லா இருக்கோ அது இன்னொரு கப்பலுக்கு வந்து சுத்தமாக போர் அடிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருடைய விருப்புகளை பொறுத்து தான் ஒரு செக்ஷுவல் பொசிஷனே வந்து நம்ம கையாள முடியும். ஓகே, ஸோ அப்போ பொசிஷன் இருந்தது அவங்கள பொறுத்து இண்டிவிஜுவல்ஸ் 100%. ஓகே, ஸோ அதுலேயே வந்து இப்போது நிறைய பேர் இந்த யூடியூப்பில் வரும்போது ஹவு டு சாட்டிஸ்ஃபை அ மேன், ஹவு டு சாட்டிஸ்ஃபை அ உமன் அப்படின்ற மாதிரி கூட நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா? ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் இது இருக்குது. அது வந்து இஸ் த ட்ரூத் இன் த சென்ஸ். இப்போ வந்து ஒரு மேலுக்கு வந்து மோஸ்ட்லி பீனஸை டச் பண்ணாமல், ஆணுறுப்பை டச் பண்ணாமல் ஆர்காசம் அதாவது உச்சக்கட்டம் வரப்போகிறதில்ல. ஓகே, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்ன தான் நீங்கள் வேறு என்ன தொட்டாலும் 95 to 99% மென்னுக்கு வந்து பீனஸை டச் பண்ணாமல் ஆர்காசம் வர சான்ஸே கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் ஸ்டிமுலேஷன் எங்கே இருக்குது? இட் இஸ் ஒன்லி இன் த கிளிட்ரஸ், வெஜைனால கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வெஜைனல் இன்டர்கோர்ஸ் பண்ணாலே விமன் வில் ஹேவ் ஆர்காசம்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க, அதாவது உச்சக்கட்டம் வந்துடும் நினச்சிக்கிறாங்க. இந்த ஒரு தவறுதலான ஒரு புரிதல்னால என்ன நடக்குது, நான் வந்து செக்ஸ் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வராங்க. பட் ஆக்சுவல் கான்செப்ட் என்ன, கிளிட்ரஸை நீங்கள் டச்சே பண்ணல, கிளிட்ரஸை ஸ்டிமுலேட் பண்ணவே இல்லைன்னா டெஃபினட்டாக 8 out of 10 விமனுக்கு வந்து ஆர்காசம் வராதுன்றது அகெயின் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டேட்டா பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக் திங்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கிளிட்ரல் ஸ்டிமுலேஷன் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். பீனஸில் டச் இம்பார்ட்டண்ட்டா, டெஸ்டிக்கலை ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணால் வலி இருக்குமா, பீனஸையும் ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணால் பிளட் ஃப்ளோ கட் ஆகுமா, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் திங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதை தவிர அவுட் டு ப்ளஷர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கதை தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெட்டில், பார்ட்னர் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. நோபடி நோஸ். டச் பண்ணாலும் தெரியும் இங்கே பிடிச்சிருக்கு இங்கே பிடிக்கலன்றது, அன்லெஸ் யூ எக்ஸ்ப்ளோர். கோயிங் பேக் டு நம்ம ப்ரீவியஸ் பாயிண்ட், ஸோ மாஸ்டர்பேஷன் இஸ் ஒன் திங். இதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டும். ஏற்கனவே அந்த பர்டிகுலர் பர்சன் அவங்களே செல்ஃப் டச் பண்ணிக்கிட்டாங்கன்னா தே வில் டெஃபினெட்லி ரியலைஸ் இங்கெல்லாம் நான் டச் பண்ணால் ஐ வில் பி சென்சிட்டிவ்னு சொல்லி. ஸோ தே கேன் டீச் த பார்ட்னர், எனக்கு இங்கே தான் சென்சிட்டிவாக இருக்குது, இங்கே தான் நீ டச் பண்ணணும். அகெயின் இட் கம்ஸ் பேக் டு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், மாஸ்டர்பேட் பண்ணிருக்கணும், தென் உங்கள் செக்ஷுவல் லைஃப் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீ இப்படி தான் என்ன ப்ளஷர் பண்ணணும், அப்படி தான் அந்த ஆளை ப்ளஷர், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அன்லஸ் யூ டூ இட் தெரியாது. பட் இந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் நான் சொன்ன அந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு பேஸ் லைன் மாதிரி இருக்கும், அங்கேருந்து பில்டப் பண்ணுறது. இப்போ பொசிஷன்ன்றது ஜஸ்ட் ஃபார் டூயிங் தட், பட் அதுக்கு பின்னாடி வந்து இந்த ஒரு பொசிஷனில் பண்ணாங்கன்னா குழந்தை இப்படி பிறக்கும் அப்படி பிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, குழந்தை பிறக்கிறது பேசிக்லி ஸ்பெர்ம்ஸ் வந்து நம்ம எவல்யூஷன் எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஸ்விம்மிங், அதாவது உயிரணுக்கள்னால நீந்த முடியும். ஸோ எப்படி இருந்தாலும் உயிரணுக்கள் வந்து யோனிக்குழாய் அதாவது வெஜைனா உள்ள டெபாசிட் ஆகிட்டா போதும், உயிரணுக்கள்னால அதோட நீந்திர தன்மைனால எப்படி இருந்தாலும் அது யூட்ரஸ் உள்ளே போய் அந்த கருமுட்டையை தேடி போய் ஃபர்டிலைசேஷன் ப்ரெக்னன்சி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. செக்ஷுவல் பொசிஷன் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னா நிறைய முறை வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பார்ட்னரோட ஃபிட்னஸ் அண்ட் பாடி மார்ஃபிசம்னுவாங்க, அதாவது உருவமைப்பு எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ நிறைய வாட்டி கொஞ்சம் குண்டாக இருக்கிற பார்ட்னர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுப்பைன் பொசிஷனில் பண்ணுறது, அதாவது மிஷினரி பொசிஷன் வாங்க, மேன் ஆன் டாப் விமன் கீழே படுத்துருக்க மாதிரி, இந்த பொசிஷனில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களும் உடல் பருமனாக இருக்கும், லேடியும் உடல் பருமனாக இருப்பாங்க. ஸோ வந்து வெஜைனாவில் பெனட்ரேட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்
பாடி டைப்ஸ் இருந்தால் தென் த செக்ஷுவல் பொசிஷன்ஸ் டெஃபினெட்லி மேட்டர். ஏன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறப்போ இந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்து பெனட்ரேஷனே கஷ்டம், ஸ்பெர்மும் உள்ளே போகாமல் வெளியிலே வந்துடுறது நிறைய சான்ஸ் இருக்குது. லாட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து நான் இன்டர்கோர்ஸ் பண்ணுறேன் டாக்டர், இன்டர்கோர்ஸ் பண்ண அப்புறம் ஸ்பெர்ம்ஸ் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுது, அதனால் வந்து என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய வாட்டி டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுவோன்னா, மிஷினரி பொசிஷனில் செக்ஸ் பண்ண அப்புறம் அந்த லேடியை வந்து கொஞ்சம் காலை தூக்கி ஒன்று ஷோல்டர் மேலே வச்சுக்கோங்க, இல்லை அகேன்ஸ்ட் த வால் வச்சுக்க சொல்லுங்கள், ஸோ தட் ஸ்பெர்ம்ஸ் கொஞ்சம் வெளியே வராமல் கொஞ்சம் அங்கேயே இருக்குன்ற மாதிரி சொல்லி ஒரு 1 minute வரைக்கும் இருக்க சொல்லுவாங்க. பட் இதில் எவ்வளோ வந்து சயின்டிஃபிக் ட்ரூத் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா லைக் ஐ செட், ஸ்பெர்ம்ஸ்னால் வந்து நீந்த முடியும், அது ஈஸியாக வந்து உள்ளே போய் யூட்ரஸை தேடி போக முடியும். ஸோ யூஸ்வலாக ப்ரெக்னன்சிக்குன்னு இந்த பொசிஷனில் தான் பண்ணணும், இந்த பொசிஷனில் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. பட் பாடி இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் டாக்டர் வந்து கைட் பண்ண முடியும். இந்த பொசிஷனில் நீங்கள் பண்ணுங்கள், இது பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெட்டர் பெனட்ரேஷன் இருக்க சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர ப்ரெக்னன்சி பெட்டராக இருக்கும்ன்றது நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்த போனோகிராஃபி இதெல்லாம் பார்த்து வந்து இந்த பொசிஷனில் ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் அது வந்து அவங்களால பண்ண முடியாது. பட் அதுக்கு என்ன காரணம்? போனோகிராஃபி வந்து இட்ஸ் நாட் நார்மல்ங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அது வந்து எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்டப்பில் பண்ணுறது. இட் இஸ் நாட் ஆர்டிஃபிஷியல். ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பெண்ணோட வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து இன்னொரு ரூம் போவாங்க, அங்கே போய் இன்னொருத்தங்க இருப்பாங்க, அங்கேருந்து இன்னொரு பெட்ரூம் போவாங்க, இன்னொரு பர்சன் இருப்பாங்க. இதெல்லாம் நார்மலாக நடக்காத ஒரு விஷயம். ஸோ எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் ப்ரோக்ராம்ட். எவ்வளோ வந்து கட்டு, எவ்வளோ எடிட்டிங், எவ்வளோ ஃபிட்டிங் இருக்குது நமக்கு தெரியாது. எத்தனை நாள், ஓவர் ஹவு மெனி டேஸ் எடுத்தாங்க, எக்ஸாக்ட்லி அது கூட நமக்கு தெரியாது. என்ன இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்க, அதே அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், நோபடி நோஸ். ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும். எஸ், யூ கேன் திங்க், ஓகே இந்த பொசிஷன் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொசிஷன் நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணலாம், இதை நம்மளால் ட்ரை பண்ண முடியும். புதுசாக ஏதோ டாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, புதுசாக செக்ஷுவல் பொசிஷன் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் கிச்சனில் வந்து தேவ் ஹேட் செக்ஸு, இது எல்லாமே ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வரலாம். பட் அது நடக்கலைன்னா யூ ஷுட் நாட் ஃபீல் டிசப்பாயிண்டட். ஏன்னா இதெல்லாமே வந்து டாக்டர்ட், இதெல்லாமே வந்து டைரக்டட் அப்படின்றது எல்லாம் ஒரு ஸ்டேஜ் பிளே அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தென் யூ வில் பி அட் பீஸ். அது இல்லாமல் ஐயோ அங்கே பண்ணிட்டாங்க நம்மளால் பண்ண முடியலன்னு அது சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் தான் வரும். ஓகே, போத் பார்ட்னர்ஸ் வந்து உச்சக்கட்ட ஆகிறதுக்காக வந்து அந்த டச் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது கொஞ்சம் எஸ், மோர் தென் இன்டர்கோர்ஸ் ஃபோர் பிளே வந்து இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த செக்ஷுவல் ப்ராசஸ். அந்த ஸோ செக்ஷுவல் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா மென்னோட செக்ஷுவல் ரெஸ்பான்ஸ் சைக்கிளும் டிஃப்ரெண்ட்டு, விமனோட செக்ஷுவல் ரெஸ்பான்ஸ் சைக்கிளும் டிஃப்ரெண்ட். ஸோ மென்னுக்கு வந்து ஃப்ரம் எரெக்ஷன் டு ஆர்காசம் ஒன்றும் பெரிய டைம் ஆகாது. தட் இஸ் டிசைர், எரெக்ஷன், பெனட்ரேஷன், ஆர்காசம் இந்த மாதிரி முடிஞ்சிடும். பட் விமனுக்கு வந்து அந்த டிசைர் அண்ட் அரோசல் வர்றதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ தட் இஸ் தி மேக்ஸிமம் டைம். ஸோ அவங்க அந்த டிசைர் அரோசல் டைம்குள்ளே த மேல் வில் எஜாக்குலேட். ஸோ அதுக்காக யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எடுத்த உடனே அதனால தான் வந்து வென் இன்டர்கோர்ஸ் நடக்கிறப்போ டு கெட் த உமன் ரெடி, அந்த டிசைர் அரோசலை பிக்கப் பண்ணுறது தான் ஃபோர் பிளே பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபோர் பிளேயில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது இஸ் a very very good way of having a mutual climax.